நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு மத்தியமானத்துக்கு வித்யாபத்திர வித்யாராஜா குளத்தூர் பேச ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1484வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, 4வது நாள் மகாபாரத சாரம் பார்க்குறோம். டுடே இஸ் 4th டே. பிஃபோர் ப்ரொசீடிங் அந்த சப்ஜெக்டு, நான் சில படங்கள்லாம் முன்னாடி படங்களே காமிக்கலை நான் 3 நாளைக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ. அதாவது படம் வரல. இன்னைக்கு பார்க்க போகிற கதை யாருதுன்னா, இன்னைக்கு 4வது நாள். இந்த பரதன் வரைக்கும் பார்த்தாச்சு. நம்ம துஷ்யந்தன், சுகுந்தலை, பரதன் அதுக்கு இது பார்த்துருக்கோம். ஸோ இந்த குலம் நாடெங்கும் பாரதி என்று பிரசித்தமாயிற்றது. பாரத அந்த வம்சத்தோர் மகான்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள், சத்தியத்தின் நேர்மையும் உத்தமமாக கை கொண்ட அவர்களோட முக்கியமானவர்களை பற்றி இன்னைக்கு கூறுகிறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். வைசம்பாயனை சொல்கிறார். இன்னைக்கு பிரதேசத்தின் புத்திரான தக்ஷ பிரஜாபதி வைரணி என்பவளை மறந்து கொண்டு தமக்கொப்பான மிருதமுடைய 1000 பிள்ளைகளை பெற்றார். தக்ஷனுக்கு பிறந்த 1000 பிள்ளைகளையும் நாரதர் ஒப்பற்ற சாங்கிய யோகத்தை கற்பித்து மோட்ச மார்க்கத்தில், அதாவது அப்பாக்கார வம்சபிருத்திக்காக பிள்ளைகளை பற்றி வச்சா, நாரதர் எல்லாம் யோக மார்க்கத்தை அமைச்சிட்டார். அவளை நடுவழியில் பார்த்து தபஸ் பண்ணி மேலே மேலே ராஜாக்களாக வரணும்னு ஆசைப்பட்டான் தக்ஷன். தக்ஷபதி சத்தியதேவியோட அப்பா. நாரதர் இப்படி பண்ணிடுறார். தக்ஷனுக்கு பிறந்த 1000 பிள்ளைகளில் நாரதர் ஒப்பற்ற சாங்கிய யோகத்தை பிறப்பித்து மோட்ச மார்க்கத்தை திருப்பி விட்டார். பிறகு தக்ஷ பிரஜாபதி 50 பெண் குழந்தைகளை பெற்றார். பெண்களிடம் பிறக்கும் பேரன்மார்களை புத்திரர் போல ஏற்கலாம் என்று கருதினார். தருமருக்கு 10 பெண்களையும் காஷ்யபிற்கு 13 பெண்களையும் காலகதியை நடத்தும் நட்சத்திர வடிவான 27 பெண்கள் சந்திரனுக்கு கொடுத்தார். மரீசி புத்திரான காஷ்யபர் 13 பத்தினிகளின் சிறந்தவரான அதிதியிடத்தில் ஆதித்யர்களை தோற்றுவித்தார். ஆதித்யர்கள் 12 பேர் சொல்கிறோம் இல்லையா. வீரியமிக்க இந்திரன் முதல்வரும் விபஸ்வானும் சூரியனும் அதிதி புதல்வர்கள். விபஸ்வானுடைய மத்திரபுத்திரன் வைவஸ்வதன் என்ற பிரபுவான யமன். அந்த வைவஸ்வதர் மன்வந்திர தர்மமாகவும் தீமானாகவும் வழங்கினார். அவரிடம் வம்சம்தான் மனித குலம். அது வளர்ந்து நிலை பெற்று உலகில் பிரசித்தமாயிற்று. இப்போ ஜனமேஜியன் சொல்கிறான், எங்களுடைய மூதாதையரும் 10வது பிரஜாபதியமான யயாதி எப்படி பிராமண சுக்கராச்சாரிய பெண்ணை மனைவியாக அடைந்தார், அதை பற்றி அது மிகவும் அடைய முடியாது ஆயிற்றேன்னு கேட்குறான். தம்போதனரே, இது விஸ்தாரமாக அறிய விரும்புகிறேன். தொடர்ந்து வம்சத்தை விருத்தி செய்த அரசர்களை பெயரை கூறுங்கள், அவள் வரலாறு கூறுங்க கேட்குறான். யார்? ஜனமேஜியன். அப்போ வைசம்பாயனை சொல்கிறார், சராச்சரம் அடங்கிய மூவுலகில் தாயாதிகளான ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொள்வதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் முண்டது. ஏன்னா இப்போ தாயாதிகள்னு பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள் தானே வரலாம். ஏன்னா காஷ்யபருடைய இந்த கத்ரு வினதை, இந்த கத்ருக்கு பிறந்தெல்லாம் பாம்பு, வினதைக்கு பிறந்தது வினதைன்ற கருடனும் அருணனும். அதே மாதிரி அதித்தி திதி, திதிக்கு பிறந்ததெல்லாம் அசுரர்கள். அதிதிக்கு பிறந்தா தேவேந்திரன் சூரியன் பிறந்தார். வாமனாவதாரும் அதிதிக்கு தான் பிறந்தது. தேவர்கள் ஆங்கிரச புத்திரான பிரகஸ்பதியை விரும்பி யாகங்களை புரோகிதராக்கும்படி வேண்டினர். கவியான சுக்கராச்சாரியாரை அசுரர்கள் புரோகிதரால் ஏற்றுக்கொண்டார். பிராமணர்கள் இருவரும் ஒருவரை எதிர்ப்பவர்கள் ஆயினர். சுக்கராச்சாரியாருக்கும் தேவகுருவான பிரகஸ்பதிக்கும் ஆபே ஆபாது. போரில் தேவர்கள் எவரவர்களை கொன்றார்களோ அவர்கள் தம் மந்திர சக்தியால் சுக்கராச்சாரியார் மீண்டும் பிழைப்பிக்க செய்தார். ஆனால் போர்க்களத்தில் அசுரர்கள் கொன்ற தேவர்களை பிரகஸ்பதி புத்தியில் சிறந்தவராயினும் பிழைக்க வைக்க முடியவில்லை. வீரியமிக்க சுக்கராச்சாரியார் அறிந்திருந்த வஞ்சீவின் புத்தியை எவரும் அறியவில்லை. அதனால் தேவர்கள் மிகவும் வருத்தமடைந்தனர். சுக்கராச்சாரியிடம் மிகவும் பயமடைந்த தேவர்கள் பிரகஸ்பதியினுடைய மூத்த குமாரன கசனை பின்வருமாறு வேண்டி அவர்கிட்ட வேண்டார்.
உன்னை நாடி வந்த எங்களை கைவிடக்கூடாது. எங்களுக்கு உத்தமமான உதவி செய்ய வேண்டும். அளவற்ற வீரியமுடைய பிராமணரான சுக்கராச்சாரியாரிடத்து எந்த வித்தியை உள்ளதோ அது எப்படியா தெரிஞ்சுடுவான்னு சொல்கிறார். பிரகஸ்பதி குமாரனா சுக்கசன் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு அசுரமன்னின் நகரம் சென்று சுக்கராச்சாரிய தரிசித்து வருவான் வேண்டி கொண்டான். அடியேன் ஆங்கிரச ரிஷியின் பேரன், சாட்சாத் பிரகஸ்பதியின் புத்திரன், கஷன் என்ற பெயரால் என்னை கூப்பிடுவார்கள். பரமகுருவான தங்களிடம் பிரம்மச்சாரியாக வசிக்க விரும்புகிறேன். என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள பிரார்த்திக்கிறேன். பிரம்மஸ்வரூபியே, 1000 ஆண்டு காலம் உங்களிடம் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. 1000 நீண்ட காலம் அர்த்தம். 1000 கணக்கு வச்சுக்கூடாது ஒரு ரெண்டிய. கஷா, உனக்கு சுவாகதம். உன் விருப்பப்படி உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். கொண்டாடத்தக்க உன்னை கொண்டாடுகிறேன். பிரகஸ்பதியும் அதனால் கொண்டாடப்படவராகிறார் அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்கிறார். வைசம்பாயனை சொல்கிறார். பிறகு கஷன் அவ்வாறே குருகுல விரதத்தை கவிப்புத்திரரும் உசனஸ் என்ற பெயர் பெற்றவுமான சுக்கராச்சாரியா கற்றாற்பட்டு ஏற்றுக்கொண்டான். வித்தியை கற்றுக்கொண்ட கசன் வந்த பின் தேவர்கள் ஈஸ்வரனிடமிருந்து கசனிடமிருந்து அந்த வித்தியை தாங்களும் கற்றுக்கொண்டு எண்ணிய காரியத்தை முடித்து மனமகிழ்ந்தனர். அதுக்கு முன்னாடி இப்போ கசன் தேவையான கதை, பெரிய கதை அது சொல்லதில்லை. எல்லோரும் கூடி இந்திரனும் சென்று புரந்தரே, இதுதான் சத்துருக்களை வெல்ல நல்ல சமயம், அதுக்கு முயற்சி செய்யுங்கள் சொன்னார். எல்லா தேவர்கள் ஒருமித்து இப்படி கோரப்பட்ட இந்திரன் அப்படியே செய்கிறேன் என்று அசுரமன்ன ரிஷபர்பாவின் நாட்டிற்கு பூவலுக்கு புறப்பட்டான். அங்கு சைத்திரதம் போன்ற ஒரு வனத்தில் ஜலக்கிரடைப்படியும் கன்னி பெண்களை கண்டான். காற்றுருவு கொண்டு கரையில் இருந்த அவர்களுடைய புடவைகள் எல்லாம் அனைத்தையும் கலைத்து விட்டான். நீரில் எழுந்த பெண்கள் கூட்டமாக அவர் வஸ்திரங்களை தேடி எடுத்துக்கொண்டனர். அப்போது தேவயானி வஸ்திரத்தை கலந்ததில் அடையாளம் தெரியாமல் விஷபருபாவின் குமாரியான சர்மிஷ்டை எடுத்து உடுத்தி கொண்டாள். அதனால் அவருக்கு விரோதம் ஏற்பட்டது. சண்டையில் கை மேலோங்கியவளும் வஸ்திரத்தை பிடித்திருப்பவளான தேவயானியை அருகில் இருந்த ஒரு பாடுங்கணத்தை தள்ளிவிட்டு சர்மிஷ்டை வீட்டுக்கு அரண்மனைக்கு போயிடுறாவோ. பிறகு நகுஷன் புதரான நகுஷன் இந்திரனோட பதவிக்கு போட்டு சாபம் வாங்குறான் அகஸ்தியர்கிட்ட. அந்த கதை தெரியும். நகுஷன் புத்திரான யயாதி வேட்டையாடி கலந்து தாகத்திற்கு நீர் தேடி கொண்டு வரும்போது நீரில்லாத கணத்திற்கு வந்து சேர்ந்தான். அக்னி ஜுவாலை போன்று பிரகாசித்த தேவயானியை அந்த கணத்து உள்ளது பார்த்து கை கொடுத்து எழுப்புறான் அவளை. அப்போ தேவயானி சொல்கிற, நீ உயர் குலத்தில் உள்ளவர் என்று எனக்கு தெரியும். நீ சாந்தமும் வீரியமும் படைத்தவர் என அறிவேன். ஆகிய அந்த கணத்தில் விழுந்துவிட்ட என்னை நீ தூக்கி விடுவது தகும். கையை பிடித்து மேலே தூக்கி விடுங்கள் சொல்கிறாவ. அரசன் நகுஷபுத்திரன் அவளை பிராமண பெண்ணு தெரிந்து கொண்டு வலதுகையால் பிடித்து அந்த பள்ளத்துள்ளில் தூக்கி விட்டான். பிறகு அவ்வழகிய பெண்ணிடம் விடைபெற்று சென்று கொண்டு ஏயாயத்தனை இழிப்பிடத்துக்கு ஏகினான். இப்படி துன்புற்று கோபத்தால் பிடிக்கப்பட்ட அவளை அவளுடைய தந்தை அழகிய இனிய சொற்களால் தேற்றினார். விஷபர்பாவின் பெண் பேசின இழிவான கொடுமை மிக்கதமான வார்த்தைகள் அக்னியை வேண்டுபவர்கள் அரணையை கடைவது போல் என்று உள்ளத்தை உலுக்குகிறது. வைசம்பாயனை சொல்கிறார். அதன் பின் பிருகுசேஷரும் கபியன் புத்திரமான சுக்கராச்சாரியா சிம்மாசனத்தின் ரிஷபர்மாவிடம் போய் படப்படப்பாக பின்மாறி பேசினார். ரிஷபர்மா, பாவமற்றவனும் தார்மீகனும் என் வீட்டில் பிரியத்துடன் பணிவிடை செய்து கொண்டிருந்தவனும் வதத்திற்கு எவ்விதத்திலும் தகாதவுமான ஷீடனையும் என் பெண்ணையும் கொன்றுவிட முயற்சி செய்தாலும் இதை என்னிடமிருந்து தெரிந்து கொள். உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் விட்டு விலகுகிறேன். அரசே, உன் ராஜ்யத்தில் உன் கூடியிருக்க நான் பொறுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்போ விஷபர்பா சொல்கிறார், பார்கவ சிரேஷ்டரே, அசுர மன்னர்களுக்கு இந்த பூமியில் யானை குதிரை படைகளும் எந்த செல்வம் உள்ளதோ அது அனைத்துக்கு நீங்கள் ஈஸ்வரர், எனக்கு ஈஸ்வரர், என்னை விட்டு பிரியக்கூடாதுன்ற. அப்போ சுக்கரர் சொல்கிறார், மகா அசுரரே, தைத்திரிகளின் செல்வத்திற்கு செழிப்பிற்கும் தான் ஈஸ்வரன் என்றால் தேவயானியை சமாதானப்படுத்துவது எப்படி? இங்கனம் கூறப்பட்ட விஷபர்பா அப்படியே செய்கிறேன் என்றான். சுக்கராச்சாரியான் தேவயானிடம் வந்து அதை தெரிவித்தார். விஷபர்பா கூறியது, புன்மருவில் பொறுத்த தேவயானி, எதை விரும்பினாலும் அதை எவ்வளோ அடைய முடியாது இருந்தாலும் நான் உனக்கு செய்கிறேன்றான். இந்த ராஜா, அசுர ராஜா, 1000 கன்னிப்பெண்களும் சர்மிஷ்டை எனக்கு வேலைக்காரியாக ஆக வேண்டும்.
என் தந்தை என்னை விவாகம் செய்து கொடுக்கும் இடத்திற்கு என்னிடம் வர வேண்டும் சொல்கிறாவோ. அரசன் சர்மிஷ்டையை அங்கு வரவழைத்து அதை தெரிவித்தார். சர்மிஷ்டை கூறினாள், உற்றாரும் உறவினரும் கஷ்டப்படுகையில் அவர்களுக்கு எப்படி செய்தால் சுகம் உண்டாகுமோ அதை நான் சம்மதிக்கிறேன் சொல்கிறாவோ. உன்னை உன் பிதா எங்கு கொடுத்தாரோ அங்கு உன்னை தொடர்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாவோ தர்மிஷ்டர். அரசு சிரேஷ்டரே, 2 நாட்களுக்கு பிறகு அதே வனத்திற்கு விளையாடுக்காக அழகிய தேவியானை போனாள். நகுஷ ராஜாவும் தெய்வாதீனமாக வேட்டையாடுவதற்காக மீண்டும் அதே இடத்துக்கு வந்தவன் கழுத்தி போய் தண்ணீரை தேடி கொண்டு வந்தான். அங்கு உட்கார்ந்து புன்முறுமுத்த தேவயானியை கண்டான். நகுஷரே, என் கையை முன்பு எந்த புருஷனும் பிடித்ததில்லை. நீங்கள் முன்பு பிடித்து விடுக்கிறீர்கள், அதனால் உங்களை பதியாக அடைய விரும்புகிறேன்னு சொல்கிறார். அப்போ பாம்பு விஷம் ஒருவனை கொல்லும், ஆயத்தால் எப்படிவன் கொல்லப்படுவான். பிராமணன் கோபித்தால் ராஜ்யங்களையும் நகரங்களையும் அழித்து விடுவான். ஆகையால் மங்கள வடிவானவளே, உன் தந்தையால் கொடுமைப்படாமல் நான் உன் சொல்ல மாட்டேன். கொடுக்கப்படாமல் உங்கள் அப்பா எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணுறான். வைஷம்பானைய சொல்கிறார், தேவயானி விரைவில் வீடு சென்று தன் செவிலித்தாய் மூலம் தந்தைக்கு எல்லா சமாச்சாரத்தையும் சொல்லி அமிச்சார். அதை கேட்ட சுக்கராச்சாரியா பெண்ணுடன் யயாதியை பார்க்க போனார். சுக்கர கூறியது, இதோ என் பிரியமான புத்திரியால் நீ பதியாக வரிக்கப்பட்டு இருக்கிறாய். என்னால் கொடுக்கப்பட்டு நீ அவ்வாறு மனைவியாக ஏற்றுக்கொள். நிகுஷபுத்திரே சொல்கிறார். யயாதி சொல்கிறான், பார்கவரே, பிரம்மஸ்வரூபியே, வர்ணசங்கரம் ஜாதி கலப்பு என்ற பெரிய அதர்மம் என்னை தொட வேண்டாம், உங்களை வேண்டிக் கொள்கிறேன்றான். யயாதி நல்லா சொல்கிறான். பாவம். சுக்கரர் சொல்கிறார், பொண்ணு சொன்னதை வச்சுட்டு, அதர்மத்தின் உன்னை நான் விடுவிக்கிறேன். நீ இஷ்டமான வரத்தை கேட்டுக்கொள்ளலாம். இந்த விவாகத்திலே பாவமடைய மாட்டாய். பாவத்தை நான் போக்கி விடுகிறேன்னு சொல்கிறார். இந்த விஷபர்பாவின் போது தர்மிஷ்டை இருக்கிறாளே, அவளும் தேவயானனை வருவாள். அவளை எப்பொழுதும் மரியாதையாக நடத்த வேண்டும். அரசே, அவளை ஒரு பொழுதும் உன் படுக்கையில் ஏற்றுவிடக்கூடாதுன்னு சொல்கிறார். வைஷம்பாயனை சொல்கிறார், இங்கேமே கூறப்பட்ட ஏது மன்னன் சுக்கராச்சாரியா பிரதர்ஷனம் செய்து சாஸ்திர முறைப்படி இவ்வளோ தேவயானை கல்யாணம் பண்ணிக்கிறான். பிறகு மகேந்திரபுரம் என்ற தனது நகரில் அந்த புறத்தில் தேவயானை பிரவேசம் செய்துத்தான். தேவயானியை அனுமதியுடன் அசோகவனத்தில் ஒரு வீட்டில் விஷபர்பாவின் புத்திரியை புகுத்து வித்தான். அப்போ தனியாக நந்தமரத்தில் தனியாக ஒரு வீடுகள் இருக்காவோ. அது சர்மிஷ்டை இந்த மாதிரி இருக்கு. நாளடைவில் தேவயானை ஒரு மகனை பெற்றாள். சர்மிஷ்டையின் வாழ்க்கை வீணாகிவிட்டதை எண்ணி வருந்தினாள். தனிமையில் அரசனை சந்தித்த போது அவரிடம், நான் தேவயானின் அடிமை, நீங்கள் எனக்கு எஜமானன், நான் உங்கள் சொத்து. தேவயானுடன் என்னையும் ஏற்க வேண்டும் அப்படி கெஞ்சரா. யார்கிட்ட? யயாதி கிட்ட சர்மிஷ்ட கெஞ்சரா. அவன் பார்க்குறான். அரசன் ரகசியமான அவளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தான். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. தேவயானியை விரைவு போது ஒரு ரிஷி வந்தார். அவரிடம், யாசித்தை பெற்ற பிள்ளைதான் இது, அவருடைய ஊரின் பேரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. பிறகு தேவியானுக்கு 2வது மகன் குமாரன் பிறந்தான். அதே போல இவளுக்கும் ஒரு 2வது பிள்ளை பிறக்கிறது. அந்த 2வது பிள்ளை துர்வசுன்னு பேர். நாளடைவில் சர்மிஷ்டைக்கு தொடர்ந்து பிள்ளைகள் 3வது பிள்ளைக்கு தாயானாள். திருஷ்யோன்னு ஒரு குழந்தை. ஸோ அது மாதிரி இவளுக்கும் குழந்தை பிறந்துருது. எல்லாமே குழந்தைகள் அரசன் முன் விளையாடும் போது இவள் முயற்சாயிலே இருந்தது. தேவயானை பார்க்க போகுது. இப்போ அந்த மரத்தில் உங்கள் அப்பா யாரும் கேட்டாலும் அவள் சொல்லிடுறது. எங்கள் அப்பா யயாதின்னு சொல்ல உடனே அவளுக்கு கோவம் வந்துடுது. அப்போ அப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவருக்கு கோவம் இந்த உன்னுடைய அழகால் தான் திமிரு பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீ முதியவனாக போய்டுன்றார். அப்படியே கிழவனாக மாறிடுறான் யார்? யயாதி. ஸோ அந்த கடத்தன்மை எப்படி கெஞ்சறான். அப்போ தேவயானி ஃபீல் பண்ணுறா, ஐயோ தப்பு பண்ணிட்டு. ஸோ அப்போ யாரும் தேவயானியோட பசங்களாம் எடுத்துக்கல. சர்மிஷ்டியோட பிள்ளை தான் ஒருத்தன் எடுக்கிறான். அவன் தான் புரு. அவன் எடுத்துட்டு
அப்பாவுக்கு இளமையை தரான். அவன் 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 இது மாதிரி கொடுத்ததுனால பிற்பாடு ராஜ்யத்தில் வந்து மெயினாக அவனை தான் வந்து மெயின் பங்கு அவனுக்கு கொடுத்து அவன் ராஜ்ய பார்த்து கொடுக்குறாரு. கதை முடிகிறது இல்லை. இன்றைக்கி இந்த ஆதி வம்சாவளியில் இந்த தேவயானி சர்மிஷ்டை யயாதி கதை இதோட நான் நிறைவு செய்கிறேன். இந்த அளவில் இன்றைக்கி 4வது நாள் இந்த மகாபாரத சாரத்தை பார்த்துருக்கோம். கேளுங்கன்னு ஒரு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.